துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமக்காக பரிந்துரைத்து அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். இறைவனின் சாட்சிகளாய் வாழவும் பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். பசி பிணி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். எங்கள் துன்பத் துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளிப்பதற்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நாம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தரலும். இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தரலும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே,
எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பெரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தை மகிழ்வையும் பெற்றுத் தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றியமைத்து புதுவாழ்வு வாழ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரிடம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பணிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை, எங்களுக்கு தேவையானதை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்திரலும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அங்கு இதமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே. இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, அன்னலே இங்கு நம்மை அழைத்தாயும் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அன்னலே இங்கு நம்மை அழைத்தாரும் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். நம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகவெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை
முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். தன்னுடைய அன்பால் ஒவ்வொரு முறையும் வழிநடத்தி பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை அதிகமாய் பெறுகிற ஒரு தருணம் திருப்பலி. இப்பலியிலே நாம் மன்றாடுகிற போது பெறுகிறோம். அவர் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய இரக்கத்தினால் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய குற்றங்குறைகளை, பாவங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு இப்பலியிலே கலந்து கொள்வோம். இத்திருப்பலியில் பின்வருமாறு வருகிற கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். மரிய பாக்கியம் மைக்கேல் குடும்பத்தார் ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலி. இன்று பிறந்தநாள் காணுகிற தன் மகன் கிறிஸ்டோபர் லிடோ, மகன் செல்வன் பிரிட்டோ ஆண்டனி யோவின் 14வது பிறந்த நாளில் கல்வி ஞானத்தில், பண்புகளில், இறைப்பற்றில் சிறந்து விளங்கும்படியாகவும், பேர குழந்தைகளுக்கும் தனது மகன்களுடைய குடும்பத்திற்கும் இறையருள் கிடைக்கும்படியாகவும், இதுவரை காப்பாற்றி வழிநடத்திய இறைவனுக்கு நன்றியாகவும் முடிந்த அந்தோணியார் வழியாக நன்றியாக இப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜா பிர்லி ஜோசப் ஒப்பு கொடுக்கக்கூடிய 11வது ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா வர்க்கீஸ் அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், சுசை முத்து மிக்கேலம்மாள், பழனிசாமி, பாப்பாம்மாள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நீயாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். மணி விண்ணரசி சேர்ந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய 6ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா மிக்கேல் அவர்களுடைய ஆன்மா இழுத்து இழைப்பாற்றியபடியாகவும், மரித்த சின்னப்பன், செபஸ்தியான், மிக்கேலாள், வினிதா, சாலினி ஆகியோருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், யாரும் நீயாத ஆன்மாக்களுக்காகவும் இறைவனத்தை இழைப்பாற்றி கிடைக்க முடிந்த அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். அமல்ராஜ், அல்போன்சால் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. கிறிஸ்துவுக்குள் மரித்த அருட்தந்தை ஜோசப் பொன்னூர், அருட்சகோதரி வியாகம்மாள், ஞானமுத்து, அந்தோணியம்மாள், மரிய அலங்காரம், முத்துமரியாள், வள்ளி, பூச்சம்மாள், கித்தேரியன், செல்லம்மாள், மிக்கேல், ஞான பிரகாசம், மாதம்மாள், மிக்கேல், அந்தோணியம்மாள், சார்லஸ் அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், யார் நீயாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வியாகப்பன், குருஸ், அந்தோணியம்மாள் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 6ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா மிக்கேல் அவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், மரித்த ஏசம்மாள், கோயில், குருஸ், அந்தோணியம்மாள், சபரிமுத்து, மரிய மிக்கேல், அந்தோணியம்மாள், அமல்ராஜ், அலங்காரம், சுசையம்மாள், பண்டாரம் மற்றும் யாரும் யாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. புகழுகின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிகின்றோம்
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன். அரசர்கள் 2ஆம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 19. இறைத்திருவசனங்கள் 9 முதல் 11, 14 முதல் 21, 31 முதல் 35 மற்றும் 36. அரசர்கள் 2ஆம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 19. இறைத்திருவசனங்கள் 9 முதல் 11, 14 முதல் 21 மற்றும் 31 முதல் 35, 36. அந்நாட்களில் அசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூத அரசன் எசேக்கியாவிடம், நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்: எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ, அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது: கெருபுகள் மேல் விற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உன் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்று முழ கடவுளை பழிந்துரைக்கும் சனகெருபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளை அழித்தது உண்மைதான்.
அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுளல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோத்சின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசிரிய மன்னன் சனகெருபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பெண்ணின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர். உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான். இந்த நகருக்குள் நுழையவே மாட்டான் என்றார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனகெருபு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்குனல் தேவனாக, எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்குனல் தேவனாக, எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே உமது பெயரைச் சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. இயேசுவே உமது பெயரைச் சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலம் தரும் நல்லவரே, எழுந்திங்கு வாருமையா. குறையில்லா புது வாழ்வு தருபவர் நீரல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உம்மை துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக, எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. தாளத்த
வார்த்தையை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலமானேன். தாளத்தை இழந்த பாடலை போல உனை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திரு வார்த்தையை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலமானேன். ஆகாய கங்கையை போல் அருள்மழை பொழிபவரே, பூமழை தூவி உந்தன் பொற்பாதம் பணிந்து வந்தேன். கண்மணி போல் என்னை காக்கும் ராஜா, கானங்கள் இசைத்து துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக, எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியினுடைய முதல் வசனத்தை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்கிற போது இது பலவிதமான யோசனைகளை நம்முடைய உள்ளத்திலே ஒரு தியானிப்பதற்குடைய செய்திகளை கொடுப்பதை சிந்தித்து பார்க்க முடியும். அந்த 6வது வசனத்தை வாசிங்க. தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் என்று சொல்கிறார். இது ஏதாவது புரியுதா? என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சது தான், எளிதான சொல்லுது தான். முத்துக்கள் எடுத்து புரிய தெரியாதவங்களுக்கு சொல்லி என்ன பயன்? அப்படிதானா? அப்படி புரியுதா புரியலையா உங்களுக்கு? பன்றிகள் முன் உங்கள் முத்துக்களை போட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் இப்படி சொல்கிறார்? அன்பார்ந்தவர்களே, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும்னு சொன்னால், ஆண்டவர் அடுத்தவரை பார்த்து நாயின்னு சொல்லுவாரா, பண்ணின்னு சொல்லுவாரா? ஆனால் சொல்லியிருக்க மாதிரி இருக்கா இல்லையா? இல்லையா? தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அது கடித்து கொதறும். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், அது அப்படியே மிதித்து நகட்டி ஒன்றுமில்லாமல் ஆக்கிரும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பின்னணியில் இதை புரிந்து கொள்வது? எப்படி இதை நம்முடைய வாழ்வுக்கு எடுத்துக்கொள்வது? அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தை பார்த்த பிறகுதான் நாம் கடைசி வசனத்துக்கு போக முடியும். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிக இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இயேசுனுடைய வார்த்தைகளில் இயேசுவையே தியானித்து பார்ப்போம். இயேசு என்ன சொல்லுவார்னு சொன்னால், பிறரை தீர்ப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் உங்களுக்கு தீமை செய்வோருக்கும் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவார். பகைவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் அடுத்தவங்களை அவன் எவ்வளவுதான் மோசமாக இருந்தாலும் நீ அன்பு செய்ய, இரக்கங்காட்டு, மன்னிப்பு கொடு அப்படின்னு சொன்னார். சொன்னதை அப்படியே செய்தும் காட்டினார். கூடவே யாரை வச்சிருந்தா? யூதாசை ஆண்டவர் கூட வச்சிருந்தாரா, வேற எங்க வச்சிருந்தாரா? கூடவே வச்சிருந்தார். மிக முக்கியமான பொறுப்பையும் கொடுத்து வச்சிருந்தார். சரிதானா? அங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் மத்தியிலே அவர் பணத்தை நிர்வாகம் செய்கிற ஒரு பொறுப்பையும் கொடுத்து வச்சிருந்தார். இயேசுவுக்கு அவன் காட்டி கொடுப்பான்னு தெரியுமா தெரியாதா? முதல்ல தெரியும், எல்லாமே தெரியும். தெரிந்தே கூடவே வைத்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, அப்படி கூடவே வைத்திருந்த கடவுள் கடைசியாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது கூட, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார். திருந்தவே மாட்டான் அப்படி தெரிஞ்ச பிறகு கூட ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரா சொல்லலையா? கூடவே வச்சிருந்தாரா வைக்கலையா? நடந்தது. அப்படிப்பட்ட கடவுள் எப்படி பிள்ளைகளுக்குரிய இந்த தூய்மையான எதையும் நாய்களுக்கு போடாதுன்னு சொல்லுவார். உங்கள் முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு முன் எரிய வேண்டாம்னு சொல்கிறாரே, எப்படி இப்படி சொல்ல முடியுமா? அடுத்தவன் அப்படி சொல்லியிருக்கிறாரா? அன்பார்ந்தவர்களே, நீ நினச்சி பாருங்கள். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் நீங்களேன். அவனுக்கு என்ன தெரிய போகுது? அவனுக்கு சொல்லி என்ன ஆக போகுது? அவன் என்ன தான் புரிஞ்சுக்கிட போகிறான்? அவன் மடப்பைய ஒன்றுக்கு ஆகாதவன். அவனுக்கு சொல்லி அவன் யாராவது சொல்லி அவன் கேட்பானா? அவனே புத்தியிடவே அவனுக்கு போய் சொல்லி, சாமி நான் கழுதைக்கு வாக்கப்பட்டேன், என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்கிற ஆட்களை வச்சுக்கோங்க. என்ன சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம பார்க்குறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன சொல்லி என்ன பயன்? என்ன சொல்லி என்னையும் புரியாத எதையும் புரிந்து கொள்ள முடியாத மனிதனுக்கு சொல்லி என்ன பயன்? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரா?
பன்றிகள் முன் உன் முத்துக்களை எரிய வேண்டாம்னு சொல்கிறாரா, தூயது எதையும் நாய்களுக்கு போட வேண்டாம்னு சொல்கிறாரா அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு நாமே சொல்லி பார்ப்போமே. அடுத்தவங்களெல்லாம் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு சொன்னால் ஆண்டவர் எப்போதுமே அடுத்தவங்களை காயப்படுத்த விரும்புகிறதே இல்லை. நீ பாருங்கள், பிறரை தீர்ப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவார். மன்னிச்சிருப்பா, விட்டுருப்பா, இதில் என்னடா இருக்குது, மன்னிச்சிரு, எவ்வளவு தூரம் வந்தாலும் பரவாயில்ல மன்னிச்சிரு, சிலுவையில் சாகிற அளவுக்கு வந்தால் கூட மன்னிச்சிரு அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடாகவும் அவர் பிறரை பார்த்து சொல்லுகிற வசனமாகவும் இருப்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கடவுள் இந்த வசனத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் யாருக்காக சொல்லியிருக்கிறார்? நமக்காகத்தான் சொல்லியிருக்கிறார். நாமே நமக்குள்ளாக ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனக்குள் தான் நாயும் இருக்குது, தூயதும் இருக்குது. எனக்குள்ள தான் பன்னியும் இருக்குது, முத்து இருக்குது. உடனே பங்குச்சாமியாருக்குள்ளே தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்படாது. உங்களுக்குள்ள தான் நாய் புத்தியும் இருக்குது, இல்லை சொல்லுங்களேன், தூயதும் இருக்கிறது. நமக்குள்ள தான் என்ன இருக்குது? பன்றியும் இருக்கிறது, பன்றிக்குரிய அந்த முத்தை எரிதமில்லை அந்த முத்தும் இருக்குது. அப்படின்னு சொன்னால் இதை எப்படி பார்ப்பது? எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய இருக்கக்கூடிய அது நமக்குள் இருக்கக்கூடிய நாய்ப்புத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பேராசை, ஒரு வன்மம் நிறைந்த ஒரு பார்வை, ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு பகை, இதெல்லாம் எதுக்கு இருக்கும்? நாய் குணம். சரிதானா? நாய் புத்தின்னு சொல்கிறோம், நாய் குணம்னு சொல்கிறோம். புத்தின்னு சொன்னால் தப்பாக சொல்லிட்டோம்னு நினைக்கக்கூடாது. நாய் குணம், சரிதானா? நமக்குள் இருக்கக்கூடிய நாய் குணமாக இது பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட குணத்துக்கு முன்னாடி நீங்கள் அன்பை தூக்கி போடுங்க, இரக்கத்தை தூக்கி போடுங்க, மன்னிப்பை தூக்கி போடுங்க. அதை சாப்பிட்டு அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அது அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள் இருக்கக்கூடிய இந்த நாய் குணத்திற்கு நீ தூயதை ஏன் தூக்கி போடுற? தூக்கி போட்டு சரியாகுமா? சரியாகாது. நாயத்தானே விரட்டணும். அதை விரட்டிட்டா தூயது என்ன செய்யும்? உங்களுக்குள்ளாக நிற்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே தூயது எதையும் நாய்களுக்கு போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பன்றிக்குரிய குணம் என்ன? நீங்கள் நினச்சி பாருங்க. அது என்ன செய்யும்? வழக்கமாக பன்றி என்ன செய்யும்? அப்படியே அழுக்காக இருக்கும், சகதியில் புரளும், நாற்றம் அடிக்கும், பிறரை மதிக்காது. ஏன் யாரா பக்கத்தில் போகிறா சளப்புன்னு ஒரு மிதிச்சிரும், மற்றவங்க மேலே தெரிச்சா கூட பரவாயில்லன்னு நினச்சிரும். அது இஷ்டம் போல் இருக்கும்னு வைங்களேன். அப்படிப்பட்ட ஒரு குணம் மனுஷனுக்கு இருக்கா இல்லையா? சாமி நீங்கள் ரொம்பலாம் சொல்லுதீங்கன்னு நினைக்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கா இல்லையா? குணத்தை தான் சொல்கிறேன், பண்ணியை சொல்லலைன்னு வச்சுக்கோமே. இந்த மாதிரியான குணம், மதிக்காத, கீழ்ப்படியாத, ஏற்றுக்கொள்ளாத, அன்பு செய்யாத, இந்த மாதிரியான குணம்தான் ஒரு பன்றிக்குரிய குணம்னு சொன்னால், இது நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு போய் நீங்கள் என்னத்தை ஊட்டி வளர்த்தாலும் அது எதுவாகத்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய முத்துக்களை எடுத்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய பன்றிக்கு போடாதீங்க, உங்களுடைய தூயதை எடுத்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய நாய்களுக்கு போடாதீங்க. அதுக்கு மதிப்பு தெரியுமா? அதனால அது கண்ட இடத்துல கடித்து கொதரும் அல்லது மிதித்து ஒன்றுக்கும் பயன்படாமல் மாற்றிடும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வார்த்தையாக பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய்மையானதை தூக்கி உங்களுடைய அன்பை தூய ஒரு அன்பை தூக்கி உங்களுக்குள் இருக்கக்கூடிய நாய்க்குணத்திற்கு போட்டால் என்ன பயன்? உங்களுடைய ஞானத்தை தூக்கி நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய கோபத்திற்கு கொடுத்தால் என்ன பயன்? உங்களுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவார்ந்த செயல்களை தூக்கி நீங்கள் உங்களுடைய அன்பற்ற செயல்களுக்கு கொடுத்ததால் என்ன பயன்? இப்படியாக நாம் கேட்டு பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற பாடமாக இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வளர்க்கிற கோபம் நமக்கு எதிராக மாறும், நாம் வளர்க்கிற பகை நமக்கு எதிராக மாறும், நாம் வளர்க்கிற கீழ்ப்படியாமல் நமக்கு எதிராக மாறும், நாம் வளர்க்கிற எந்த பண்புமே அது நமக்கு எதிராக மாறுகிறது என்று சொன்னால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, இதை புரிந்து கொள்வோர்
பலரா சிலரா? சிலர் தான். ஆண்டவர் சொல்கிறார், இதை புரிந்து கொள்வோர் மிகச் சிலரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடுக்கமான வாயில், கடவுளுக்குரிய வாயில், ஆண்டவர் காட்டுகிற பாதை என்பது அகன்றதல்ல, மிக குறுகலான ஒரு பாதை. இந்த பாதையில் போகணும்னு சொன்னால் கஷ்டம்தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்கும். நீ யாராவது நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன், வேற எங்கேயும் போய் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குமா? கஷ்டம் இருக்காதா? ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஆனால் உங்களுடைய இலக்கு என்ன? ஆண்டவரை அடைதல். நிச்சயமாக இடுக்கமான பாதை, அதனுடைய வழி தூரமாக இருக்கலாம், நீங்கள் இலக்கை அடைவீர்கள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. இதை வைத்து கொண்டுதான் இதை கண்டுபிடிப்போர் மிகச்சிலர் என்று சொல்கிறார். பல நேரங்களில் நாம் அகலமான பாதைகளை நோக்கியே பயணிக்கிறோம். அரசாங்கம் போடுற பாதையே அப்படி தான் போடுது. 4 வழி பாதை, 8 வழி பாதை, இன்னும் எவ்வளோ 16 வழி பாதை இருந்தால் கூட போடும். ஆனால் அத்தனை வழியில் போனால் கூட ஆபத்து, விபத்து நடக்கத்தான் செய்யுது. நம்ம ஊரில் நாம் இடுக்கமான பாதையில் நடந்து போனால் கூட பல நேரங்களில் நாம் இலக்கை அடைவது எளிதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பாதை நமக்கு சுட்டி காட்டுகிற செய்தி அதுதான். என் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பாதை அன்பின் பாதை, இரக்கத்தின் பாதை, மன்னிப்பின் பாதை. அது குறுகலாகத்தான் இருக்கும், மன்னிக்க முடியாது, அன்பு செய்ய முடியாது, இரக்கம் காட்ட முடியாது. அது அகலமான பாதை. ஆனால் ஆண்டவருடைய பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருந்து அன்பு செய்யலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்து இறக்கப்படலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்து மன்னிச்சிடலாம். அப்படிப்பட்ட பாதையில் போகுவோர், அதை கண்டுபிடிப்போர் மிகச்சிலரை. நீங்கள் சிலரில் ஒருவரா, பலரில் ஒருவரா? சிந்திப்போம். உனக்கு நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கு நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உடல் பொருள் ஆவி உனக்காக, உன் பணி புவிதனில் நிறைவாக. உடல் பொருள் ஆவி உனக்காக, உன் பணி புவிதனில் நிறைவாக. மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக, மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக. நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன், மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்ப வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இந்த வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நாளில் ஒரு திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே உசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் எங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்த நித்திய வாழ்வளிப்பதாக. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாகம் நீ, இருளில் தீபம் நீ, உதய காலை நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான், தடுமாறினேன், கண்மூடினான், வழி மாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாய் தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீபம் நீ, உலகின் வேதம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ.
வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைப்பிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழே சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழே சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழே சாற்றிடுவோம் வாருமே. தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர்.
அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவாழ் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே மாண்புயிர் இருவரும் அனுமானத்தே தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம்.
அருள்மிகு புனிதரே அந்தோணியாரே, அண்டி வந்தோரே ஆதரிப்பீரே. அருள்மிகு புனிதரே அந்தோணியாரே, ஆயிரம் கோடி அற்புதம் கண்டேன். ஐயனே அதில் ஒன்று எனக்கில்லையோ. ஆயிரம் கோடி அற்புதம் கண்டேன். ஐயனே அதில் ஒன்று எனக்கில்லையோ. அடைக்கலம் வேண்டும் அந்தோணியாரே, அடைக்கலம் வேண்டும் அந்தோணியாரே. ஆதரிப்பாயையா இந்த அபலையின் குரல் கேளையா. ஆதரிப்பாயையா இந்த அபலையின் குரல் கேளையா. அருள்மிகு புனிதரே அந்தோணியாரே, அண்டி வந்தோரை ஆதரிப்பீரே. அருள்மிகு புனிதரே அந்தோணியாரே, புயலன துன்பம் வந்திடும் போது புனிதனே உன்னை சரணடைந்தேன். புயலன துன்பம் வந்திடும் போது புனிதனே உன்னை சரணடைந்தேன். வாழ்க்கையின் ஓரம் காலத்தின் ஓரம், வாழ்க்கையின் ஓரம் காலத்தின் ஓரம் காத்திடுவாயையா. கரை சேர்த்திட வேண்டுமையா, காத்திடுவாயையா. கரை சேர்த்திட வேண்டுமையா. அருள்மிகு புனிதரே அந்தோணியாரே, அண்டி வந்தோரை ஆதரிப்பீரே. அருள்மிகு புனிதரே அந்தோணியாரே,